अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 21/4/2024 அவ்வேக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 30/3/1999. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு तीव्र पुरुषार्थी लगन को ज्वाला रूप बनाकर वेद के वैराग्य की लहर फैलाओ. தீவிர புருஷார்த்தத்தின் ஈடுபாடு என்ற ஜுவாலையை நீங்கள் ஏற்படுத்தி எல்லையற்ற வைராகியத்தினுடைய அலைகளை பரப்புங்கள். आज बाप दादा हर एक बच्चे के मस्तक पर 3 लकीरें देख रहे हैं என்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுடைய நெற்றியிலும் 3 ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். जिसमें एक लकीर है, அதில் ஒரு கோடு பரமாத்மா பாலனா கே பாக்ய கி லக்கீர். பரமாத்மா உன்னுடைய பாலனுடைய பாக்கியத்தினுடைய கோடு. ये परमात्मा पालना का भाग्य सारे कल्प में अब एक ही बार मिलता है. பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியமானது முழு கல்பத்திலையும் இப்பொழுது ஒரு முறைதான் கிடைக்கிறது. सिवाय संगम युग के ये परमात्मा पालना कभी भी नहीं प्राप्त हो सकती है. சங்கம யுகத்தை தவிர வேற எப்பொழுதுமே இந்த பரமாத்மாவுடைய பாலனை என்பது பிராப்தியாக முடியாது. ये परमात्मा पालना बहुत थोड़े बच्चों को प्राप्त होती है. இந்த பரமாத்மாவுடைய பாலனை ரொம்ப ரொம்ப குறைவான குழந்தைகளுக்கு தான் பிராப்தி ஆகின்றது. दूसरी लकी है,
இரண்டாவது கோடு பரமாத்மா படாய்க்கே பாக்கியக்கு லக்கீர், பரமாத்மானுடைய படிப்பின் பாக்கியத்தினுடைய கோடு. பரமாத்மா படாயே கித்தனா பாக்கிய है, பரமாத்மானுடைய படிப்பு எவ்வளோ பெரிய பாக்கியம். जो स्वयं परमात्मा शिक्षक बन पढ़ा रहे हैं, स्वयं பகவானே பரம் ஆத்மாவே ஆசிரியராக ஆகி படிப்பித்து கொண்டு இருக்கின்றார். தீசிரி லக்கீர மூன்றாவது கோடு பாக்கியத்தினுடைய ரேகை பரமாத்மா பிராப்தியோக்கி லக்கீர், பரமாத்மானுடைய பிராப்திகளுடைய கோடு. சோச்சோ கித்தனி பிராப்தியா है, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பிராப்திகள் ஆகியிருக்கின்றன. சபீகோ யாதேனா, எல்லோருக்கும் நினைவு இருக்கின்றது அல்லவா. பிராப்தியோं का लिस्ट कितनी लंबी है, பிராப்திகளுடைய லிஸ்ட் எவ்வளோ நீண்டதாக இருக்கிறது. तो ஆக ஹரேக்கே மஸ்தக் में 3 लकीर चमक रही है, ஒவ்வொருவருடைய நெற்றியிலையும் இந்த 3 ரேகைகள் பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. ஒன்று பரமாத்மா பாலனையின் பாக்கியத்தினுடைய ரேகை, இரண்டாவது படிப்பினுடைய ரேகை, மூன்றாவது பரமாத்மானுடைய பிராப்தியினுடைய ரேகைகள். இந்த 3 ரேகைகளும் ஒவ்வொரு குழந்தைகளோட நெற்றியிலையும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. ஐसे भाग्यवान आत्माएं अपने को समझते हो, தன்னைத்தான் அப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மாக்களாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா. பாபா 3 வேர்டில் அதை ஷார்ட்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிற பாருங்க. பால்னா पढ़ाई और प्राप्ति 3 விஷயங்கள். साथ साथ बात दादा बच्चों के निश्चय के आधार पर रूहानी नशे को भी देख रहे हैं. கூடவே இந்த 3 ரேகைகளை மட்டும் பார்க்கல, கூடவே பாப் தாதா குழந்தைகளுடைய நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் இந்த ஆன்மீக போதை எவ்வளவு இருக்கின்றது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஹர் ஏக் பரமாத்மா பச்சா, ஒவ்வொரு பரமாத்மாவுடைய குழந்தைகளும் கித்தனா ரூஹானி ரஷ்யவாலி ஆத்மா है, எவ்வளோ ஆன்மீக போதையுடைய ஆத்மாக்கள். சாரே விஸ்வமே அவர் சாரே கல்பமே. அப்போ சொல்கிறாங்க முழு உலகத்திலையும், உலகம் முழுக்க பார்த்தாலும் சரி அல்லது முழு கல்பத்திலையும் கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க சப்சே ஹையஸ்ட் भी है, महान भी है और होलियस्ट भी है. எல்லாரை விட ஹையஸ்டாகவும் இருக்கின்றார்கள், மகானாகவும் இருக்கின்றார்கள், होलियस्टाகவும் இருக்கின்றார்கள். आप जैसी पवित्र आत्माएं तन से भी मन से भी देव रूप में सर्वगुण संपूर्ण निर्विकारी और कोई बनता नहीं है. உங்களை மாதிரி பவித்திர ஆத்மாக்கள் உடல்லையும் சரி மனதிலையும் சரி தேவதா ஸ்வரூபத்தில் சர்வகுண சம்பூர்ணமா संपूर्ण निर्विकारिயாக யாருமே ஆகிறதில்லை. और फिर हाईएस्ट भी हो, होलीएस्ट भी के साथ साथ रिचेस्ट भी हो. हाईएस्टाகவும் இருக்கீங்க, கூட होलीएस्ट கூட रिचेस्टाகவும் இருக்கிறீங்க. बाप दादा स्थापना में भी बच्चों की स्मृति दिलाते थे. बाप दादा ஸ்தாபனையும் போது கூட குழந்தைகளுக்கு இந்த நினைவை கொடுத்திருந்தார். फलक से अखबारों ने भी डालवाया था. இதை ஒரு பெருமையாக பேப்பரில் கூட எழுதினாங்க. ஓ மண்டலி ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. என்ன எழுதினாங்க? ஓ மண்டலி ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. ये स्थापना के समय आपकी महिमा है. ஸ்தாபனையுடைய நேரத்திலேயே உங்கள் எல்லாருடைய மகிமை இது. एक दिन में कितने भी बड़े थे बड़ा मल्टी मिलियनर हो. ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனராக இருக்கீங்க. आप जैसे रिचेस्ट हो नहीं सकता. உங்களை மாதிரி செல்வந்தர்கள் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. இத்தனை ரிச்சஸ் பண்ணேக்கா சாதன் கியா है? இவ்வளோ ரிச்சஸ்டாக நீங்கள் ஆகிறதுக்கான சாதனம் என்னவாக இருக்குது? बहुत छोटा सा साधन है, ரொம்ப சிறிய சாதனம். लोग रिचस बनने के लिए कितनी मेहनत करते हैं. உலகத்தில் செல்வந்தர்களாக ஆவதற்காக எவ்வளவு உழைக்கிறாங்க. और आप कितना सहज मालामाल बनते जाते हो. நீங்கள் எவ்வளோ ஈஸியாக செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். ஜான்தே ஹோனா க சாதன், அந்த சாதனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே. சிர்ஃப் छोटी सी बिंदी लगानी है बस. வேற ஒன்றும் செய்ய வேணாம், ஒரு சிறிய புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். பிந்தி லகாய் கமாய் உயி,
புள்ளி வச்சிங்க வருமானம் ஆயிடுச்சு. आत्मा भी बिंदी, बाप भी बिंदी और ड्राम फुल स्टॉप लगाना यह भी बिंदी. ஆத்மாவும் ஒரு புள்ளி, பரமாத்மாவும் ஒரு புள்ளி, இந்த ड्रामा அதுவும் फुल स्टॉप. तो बिंदी आत्मा को याद किया कमाई बढ़ गई. புள்ளி சொரூபமான ஆத்மாவை நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா வருமானம் அதிகரித்து விடுகின்றது. वैसे लौकिक में भी देखो बिंदी से ही संख्या बढ़ती है. லௌகியத்தில் கூட பாருங்க, 0 போட போட அதனுடைய வேல்யூ அதிகமாயிட்டே போகுது. एक के आगे बिंदी लगाओ तो क्या हो जाता? 10, 2 बिंदी लगाओ तो बिंदी लगाओ, 4 बिंदी लगाओ, बढ़ता जाता है. ஒன்றுக்கு அப்புறம் 0 போட்டிங்கன்னா 10, 10க்கு அப்புறம் 0 போட்டிங்கன்னா 100, 100க்கு அப்புறம் 0 போட்டிங்கன்னா 1000. இப்படி ஒவ்வொரு 0 போட போட என்ன ஆயிடுது? அது அதிகரித்து கொண்டே போகிறது. तो ஆக आपका साधन कितना सहज है? உங்களுடைய சாதனம் எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. மை ஆத்மா ஹூம், நான் ஆத்மாவாக இருக்கிறேன். ய ஸ்மிருதிக்கு பிந்தி லகான அர்த்தாத், இந்த நினைவுனுடைய புள்ளி வைக்கிறது அப்படின்னா என்ன பொருள்? கஜானா ஜமா ஹோனா, பொக்கிஷம் சேமிக்கப்படுகிறது. फिर அதுக்கப்புறம் பாப் பிந்தி லகாவ் और கஜானா சமா, தந்தை அந்த புள்ளியை வச்சிங்கனாக்கா பொக்கிஷம் சேமிக்கப்பட்டு விடுகிறது. கரம் மே சம்பந்த் சம்பர்க் மே ட்ராமா கா ஃபுல் ஸ்டாப் லகாவோ. கர்மத்தில், தொடர்பில், சம்பந்தத்தில் ட்ராமாவுடைய ஃபுல் ஸ்டாப் வைங்க. வீட்டுக்கு ஃபுல் ஸ்டாப் லகாயா और கஜனா படி ஜாத். கடந்து முடிந்ததுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கன்னா பொக்கிஷம் அதிகரித்து விடுகிறது. तो बताओ, ஆக கூறுங்க, सारे दिन में कितने बार बिंदी लगाते हो? फुल डे எத்தனை முறை புள்ளி வைக்கின்றீர்கள்? ஆத்மாவும் புள்ளி, பாபாவும் புள்ளி, கர்மம் மற்றும் சம்பந்தம் தொடர்புள்ள டிராமாலே நீங்க வைக்கிறது புள்ளி. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு புள்ளி வைக்கின்றீர்கள்? और बिंदी लगाना कितना सहज है? மேலும் இந்த புள்ளி வைக்கிறது எவ்வளவு ஈஸி பாருங்க. முஸ்கிலே கியா? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? கேள்விக்குறி போடணும், ஆச்சரியக்குறி போடணும், ஈக்குவேஷன் போடணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால பாபா கேட்குறாங்க, புள்ளி வைக்கிறது எதுவும் கஷ்டமா? பிந்தி கிசக் ஜாத்தியே கியா? ஆனால் புள்ளி வைக்கும்போது அது ஆடிடுதா என்ன? பாப் தாதா நீ கமாய் கா சாதன் சிறு எயிஸ் சிக்காய. ஆக பாப் தாதா வருமானத்திற்கான சாதனமாக இதை மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எதை? பிந்தி லகாத்தே ஜாவோ, புள்ளி வைத்துட்டே போங்க. ஸோ சபிக்கோ பிந்தி லகானே ஆத்தி ஹை? அடுத்து பாபா கேட்குறார், எல்லோருக்கும் புள்ளி வைக்க வருகின்றதா? अगर आती है तो एक हाथ की ताली बजा. வருது அப்படின்னா ஒரு கைகளை ஆட்டுங்கள். பக்கி ஹேனா, ஸ்ட்ராங்கா இருக்கீங்க தானே? யா கபி கிசக் ஜாத்தி है? இல்லை சில நேரம் ஆடிடுதா? கபி லக் ஜாத்தி है? சில நேரம் வைக்கப்படுகின்றதா? சப்சே சகத் பிந்தி லகானா है. எல்லாத்தை விட ரொம்ப ஈஸி எது? புள்ளி வைக்கிறது தான். कोई इस आंखों से ब्लाइंड भी हो, वह भी अगर कागज पर पेंसिल रखेगा तो बिंदी लग जाते. இப்போ கண்களில் குருடாக இருந்தாலும் கூட பேப்பரில் அவங்க ஒரு புள்ளி வைக்கிறது ஈஸியாகிடுது. ஆத்தோ நேத்திர திரு நேத்திரியோ, ஆனால் நீங்களாம் யார்? திரிநேத்திரிகள், 3 கண்களுடையவள். இசிலியே ஆகவே இன் 3 பிந்தியோ கோ சதா யூஸ் கரும். அதனால் இந்த 3 புள்ளிகளையும் எப்போதுமே யூஸ் பண்ணுங்க. क्वेश्चन मार्क कितना टेढ़ा है, लिख कर देखो टेढ़ा है ना. இந்த கேள்விக்குறி எவ்வளோ வளைஞ்சி இருக்குது, எழுதி பாருங்க, வளைஞ்சி இருக்கு இல்லையா? और बिंदी के तिनी सहज है, புள்ளி எவ்வளோ ஈஸியானது. इसीलिए ஆகவே தான் बाप दादा भिन्न भिन्न रूप से बच्चों को समान बनने की विधि सुनाते रहते. விதவிதமான ரூபங்களில் குழந்தைகளை சமமாக ஆக்குவதற்கான விதியை கூறிக்கொண்டே இருக்கின்றார். விதி ஹைஹி பிந்தி. விதி என்ன? பாபா இன்னைக்கு சொன்னது புள்ளி. और कोई विधि नहीं है, வேற எந்த விதியுமே கிடையாது. अगर विधेयी बनते हो तो बिंदी विधि है, बिंदी बनना. நீங்க விதேகியாக ஆகிறீங்கன்னா அதுக்கான விதிமுறை கூட என்ன? बिंदी ஆகிறது. अशरीरी बनते हो, कर्मातीत बनते हो, सबकी सिद्धि विधि है. நீங்க அசரீரி ஆனாலும் சரி, கர்மாத்தீத் ஆனாலும் சரி, விதிமுறை என்ன? ஒரு बिंदी தான். इसीलिए ஆகவே பாப் தாதா ने पहले भी कहा है, பாப் தாதா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். अमृत वेले बाप दादा से मिलन मनाते
அமிர்த வேலையில் பாப் தாதா கூட சந்திப்பை கொண்டாடும் போது ரூஹான் கர்த்தே அவர்கிட்ட உரையாடல் நீங்கள் செய்யும்போது जब कार्य में आते हो तो पहले 3 बिंदियों का तिलक मस्तक पर लगाओ. காரியத்தில் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்பையும் இந்த 3 புள்ளிகளினுடைய திலகத்தை உங்கள் நெற்றியில் வைங்க. லால் பிந்தியா கா திலக் லகானே நெய் சுரு கர்னா. அதுக்காக சேப்பு கலரில் 3 புள்ளி வைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஸ்மிருதி கா திலக் லகா, நினைவு என்ற திலகத்தை வைங்க. அவர் செக் கரோ. மேலும் நீங்கள் சோதனை பண்ணணும். என்ன பண்ணணும்? கிசிபி காரசே ஸ்மிருதி கா திலக் மிட்டியனே. என்ன காரணம் ஆனாலும் சரி இந்த திலகம் என்பது அழைந்து விடக்கூடாது. அவினாஷி அமிட் திலக, அழியாததாக அழைக்க முடியாததான திலகமாக இருக்கணும். யாரும் அதை அழைச்சிடக்கூடாது. பாப் தாதா बच्चों को प्यार भी देखते हैं. பாப் தாதா குழந்தைகளுடைய அன்பை கூட பார்க்கின்றார். கித்தனை பியார் சே பாக் பாக்கர் மிலன் மனானே பहुंचते हैं. எவ்வளவு அன்போட ஓடோடி வர்றாங்க சந்திப்பை கொண்டாடுவதற்காக. और फिर आज में भी मिलन मनाने के लिए कितने मेहनत से कितने प्यार से नींद प्यास को भूल कर पहले नंबर से नजदीक बैठने का पुरुषार्थ करते हैं. மேலும் ஹாலில் கூட இந்த சந்திப்பை கொண்டாடுவதற்காக எவ்வளவு உழைப்போட அன்பாக தூக்கத்தையும் விட்டுட்டு தங்களுடைய தாகத்தையும் மறந்துட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்காக முயற்சியை செய்கின்றார்கள். பாப் தாதா சப் தேக்தே हैं. பாப் தாதா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. क्या क्या करते हैं वह सारा ड्रामा देखते हैं. என்னெல்லாம் பண்றாங்க फुल ड्रामा ही बाबा பார்க்கின்றார். பாப் தாதா बच्चों को प्यार पर निछावर भी होते हैं. பாப் தாதா குழந்தைகளுடைய அன்புல சமர்ப்பணம் ஆயிடுறாங்க. और ये भी बच्चों को कहते हैं. இது கூட குழந்தைகள் சொல்றாங்களாம். என்னது? जैसे साकार में मिलने के लिए दौड़ दौड़ कर आते हो. எப்படி சாக்காரத்துல சந்திப்பதற்காக ஓடோடி வருகின்றீர்கள். ஐசி பாப்சவான் பண்ணே के लिए भी அதே மாதிரி பாபாவுக்கு சமமாக ஆவதற்காக தீவிர புருஷாரத் கரோ, தீவிரமான முயற்சியை செய்யுங்கள். इसे सोचते हो कि न सबसे आगे तो आगे नंबर मिले. இதில் ஆனால் யோசிக்கணும்ல, எல்லாத்தை விட எனக்கு முன்னாடி நம்பர் வரணும். சப்கோ तो मिलता नहीं है. எல்லாருக்குமே இது கிடைக்காது. यहाँ साकारी दुनिया है ना, ஏன்னா இது சாக்காரி உலகம் அல்லவா. तो साकारी दुनिया के नियम रखने ही पड़ते हैं. சாக்காரி வதனத்தில் அதுக்கான நியமத்தை வைக்க தான் வேண்டி இருக்குது. बाप दादा उस समय सोचते हैं अब आगे आगे बैठ जाए, लेकिन ये हो सकता है. பாப் தாதா நினைக்கிறாங்களாம் எல்லாருமே முன்னாடி உட்காரணும்னு. ஆனால் அது முடியுமா? ஹோபி ரஹா है கைசே. அப்படியும் ஆய்கொண்டு தான் இருக்கிறது. எப்படி? पीछे वालों को बाप दादा सदा नैनों में समाये हुआ देखते हैं. பின்னாடி இருக்கிறவங்கள பாப் தாதா எப்போதும் கண்களில் கலந்திருப்பவர்களாக பார்க்கின்றார்கள். तो सबसे समीप है नयन. எல்லாத்தை விட ரொம்ப அருகாமை என்றால் எது? கண்கள் தான். तो पीछे नहीं बैठे हो, நீங்க பின்னாடி உட்காரல. लेकिन ஆனால் பாப் தாதா के नयन में बैठे हो, பாப் தாதாவுடைய கண்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். पीछे वालों ने सुना, பின்னாடி உள்ளவங்க கேட்டீங்களா? दूर नहीं हो समीप हो, நீங்க தூரமாக இல்லை, அருகாமையில் இருக்கின்றீர்கள். शरीर से पीछे बैठे हैं, சரீரத்தோட நீங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. लेकिन ஆனால் ஆத்மா सबसे समीप, ஆத்மா எல்லாத்தை விட ரொம்ப அருகாமையில பாபாட்ட இருக்கிறது. और बाप दादा तो सबसे ज्यादा पीछे वालों को ही देखते हैं. बाप दादाவோ எல்லாத்தை விட அதிகமா பின்னாடி உள்ளவங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கின்ற. देखो नजदीक वालों ने इन स्थूल नयनों से देखने का चांस है. பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்தூலமான கண்கள் மூலமா பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. पीछे वालों के नयनों से नजदीक देखने का चांस नहीं है. ஆனால் பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு இந்த கண்கள் மூலமா அருகாமையில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. इसीलिए அதனால்தான் பாப் தாதா நயனோமே சமாளித்தா கண்களில் கலந்துட செய்கின்றார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாரு. பாபா சொல்லல பின்னாடி இருக்கிறோம் நம்ம பக்கத்தில் பார்க்க முடியல, நம்மளால் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாபா என்ன பண்ணிடுறார்? அவங்கள தன்னுடைய கண்களில் கலந்து விடுகின்றார்.
बाप दादा मुस्कुराते रहते हैं. बाप दादा पुनमुरल பொறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். जो बचता है लाइन शुरू हो जाती है. இப்போ 2 மணி ஆனாலே போதும், லைன் ஆரம்பமாயிடுது. बाप दादा समझते हैं बच्चे கடை கடை தக் भी जाते. குழந்தைங்க நின்று நின்று களைப்பு அடைந்து விடுகின்றார்கள். लेकिन ஆனால் बाप दादा सभी बच्चों को प्यार सा मसाज कर देते. बाप दादा ரொம்ப அன்பாக காலை அமுக்கி விடுகின்றார். टांगों में मसाज हो जाता है, கால்களில் மசாஜ் பண்ணிடுறார். बाप दादा का मसाज देखो है ना, நீங்கள் बाप दादाனுடைய மசாஜ் பார்த்துருக்கீங்க தானே? बहुत न्यारा और प्यारा है, ரொம்பவும் தனிப்பட்டது, ரொம்ப அன்பானது. तो आज सभी सीजन का लास्ट चांस लेने के लिए चारों ओर से भाग भाग कर पहुंच गए हैं. இன்னைக்கு இந்த சீசனுடைய கடைசி வாய்ப்பை அடைவதற்காக 4 பக்கங்களிலிருந்தும் ஓடோடி வந்து சேர்ந்து விட்டீர்கள். अच्छा है, ரொம்ப நல்லது. बाप से मिलन का उमंग उत्साह सदा आगे बढ़ाता है. பாபாவை சந்திக்கின்ற உற்சாகம், ஆர்வம் எப்பொழுதும் உங்களை முன்னேற்றி கொண்டே இருக்கிறது. लेकिन ஆனால் பாபா சொல்ற, बाप दादा तो बच्चों को एक सेकंड भी नहीं बोलता. बाप दादा குழந்தைகளை ஒரு செகண்ட் கூட மறக்கிறதே இல்லையா. बाप एक है और बच्चे अनेक, परंतु अनेक बच्चों को भी एक सेकंड भी नहीं बोलते. பாபா ஒருவர் தான், குழந்தைங்க நிறைய பேர். ஆனாலும் நிறைய குழந்தைகளா இருந்தாலும் கூட ஒரு வினாடி கூட பாபா மறக்கிறது இல்லை. கியோங்கி ஏன் தெரியுமா? அதுக்கும் பாபா காரணம் சொல்ற, சிக்கிலத்தே ஹோ, வெகு காலத்திற்கு முன்னால் காணாமல் போய் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகள். அதனால தான் பாபா மறக்கிறது இல்லை. देखो कहाँ कहाँ देश विदेश के कोने कोने से बाप ने आपको ढूंढा. பாருங்க, உள்நாடாகட்டும் வெளிநாகட்டும் ஒவ்வொரு மூலையிலேருந்தும் பாப் தாதா உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கார். பாபாவுக்கு ढूंढ सके, நீங்கள் பாபாவை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சதா? படக்தே ரஹே, அலைவாய்ந்து கொண்டே இருந்தீர்கள். लेकिन मिल नहीं सके, और संधिक முடியல. और बाप ने भिन्न भिन्न देश गांव कब्जे सब जहां जहां से बाप के बच्चे वहां से ढूंढ लिया. ஆனா பாபா விதவிதமான தேசங்கள்ல கிராமங்கள்ல அங்க எங்கெங்கெல்லாம் இருந்து குழந்தைங்களை தேடி கண்டுபிடித்து விட்டார். அப்புனா பனாலியா, தன்னுடையவராக ஆக்கி விட்டார். கீத் காத்தே ஹோனா, பாடல் பாடுகின்றீர்கள் தானே? என்ன பாடல் பாடுறீங்க? மை பாபா கா और பாபா மேரா, நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவன். நான் ஜாதி தேக்கி ந தே தேக்கா ந ரங்கு தேக்கா, சப்கே மஸ்த ஏக்கி ரூவானி ரங்கு தேக்கா. ஜாதியை பார்க்கல, தேசத்தை பார்க்கல, கலரை பார்க்கல, நெற்றிட ஒரே ஒரு ஆன்மீக வண்ணத்தை தான் பார்த்தார். ஜோதி பிந்து, ஜோதி பிந்துவை பார்த்தார். டபுள் ஃபர்னஸ் क्या समझते हैं? डबल फाइनेंस என்ன நினைக்கிறீங்க? बाप ने जाति देखी, பாபா தாதியை பார்த்தாரா? காலா है, கோரா है, ஷாம் है, சுந்தர है. உங்க கருப்பா வெளுப்பா, அழகா இருக்காங்களா இல்லை அசிங்கமா இருக்காங்களா? குச்சி நெய் தேக்கா, எதையுமே பார்க்கல. மேரா है ये देखा, எனது என்பதை தான் பார்த்தாரு. तो बताओ, बाप का प्यार है आपका प्यार? அப்போ சொல்லுங்க, பாபாவுடைய அன்பா உங்களுடைய அன்பா? கிஸ்கா யாருடையது? குழந்தைங்க ரொம்ப கெட்டிக்காதனமாக பதில் சொல்லுவாங்க, 2 பேருடையது தான். பச்சை भी उतना देने में होशियार है. பதில் சொல்கிறாங்க, குழந்தைங்க கூட பதில் சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரவங்க. कहते हैं बाबा आप भी कहते हो ना कि प्यार से प्यार खींचता है. அப்போ சொல்கிறாங்களாம் பாபாட்ட, நீங்கள் தானே சொல்கிறீங்க அன்பு தான் அன்பை கவர்ந்து இருக்கின்றதுண்டு. तो आपका प्यार तो हमारा है तब तो खींचता है. உங்களுடைய அன்பு இருக்கு, எங்களுக்கும் அன்பு இருக்கிறதுனால தானே கவர்ந்து இருக்கின்றீர்கள். பச்சை भी होशियार है, குழந்தைகள் கூட ரொம்ப கெட்டிக்காரர்கள். और बाप को खुशी है तो इतना हिम्मत उमंग रखने वाले बच्चे. பாபாக்கு ஏன் ரொம்ப மகிழ்ச்சினா, அவ்வளோ தைரியம், உற்சாகம் மற்றும் ஆர்வமுடைய குழந்தைகள். बाप दादा के पास 15 दिन का चार्ट का बहुत बच्चों का रिजल्ट आया. बाप दादा கிட்ட 15 நாட்களுக்கான சார்ட்டினுடைய ரிசல்ட் நிறைய குழந்தைகளுடையது வந்தது. एक बात तो बाप दादा ने चारों के रिजल्ट में देखी, ஒரு விஷயத்தை பாப் தாதா எல்லா ரிசல்ட்லையும் பார்த்தாங்க. மெஜாரிட்டி பச்சோं का अटेंशन रहा, மெஜாரிட்டி குழந்தைகள்கிட்ட கவனம் இருந்தது. परसेंटेज जितनी स्वयं भी चाहते हैं उतनी नहीं है,
பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விரும்பினாங்களோ அவ்வளோ இல்லை, பரந்து அட்டென்ஷன், ஆனால் கவனம் இருந்தது। दिल्ली दिल में तीव्र पुरुषार्थी बच्चे वो अपने प्रतिज्ञा तो पूरा करने के लक्ष्य से आगे बढ़ भी रहे हैं। அதே மாதிரி இதயபூர்வமாக தீவிர புருஷார்த்தியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க தங்களுடைய உறுதிமொழியை பூர்த்தி செய்கின்ற லட்சியத்தில் முன்னேறி கொண்டே இருந்தார்கள்। और आगे बढ़ते बढ़ते मंजिल में पहुंच ही जाएंगे। அவங்க முன்னேறி முன்னேறி லட்சியத்தை அடைந்தே தீர்வார்கள்। माइनॉरिटी अभी भी कभी अलबेलेपन में कभी आलस्य के वजह अटेंशन भी कम दे रहे हैं। ஆனால் மைனாரிட்டி குழந்தைங்க இப்போ கூட சில நேரம் சோம்பேறித்தனம், சில நேரம் அலட்சியத்தினுடைய வசமாகி அட்டென்ஷனில் கூட குறைவாக இருக்கின்றார்கள்। உனக்கா एक विशेष स्लोगन है, அவங்க என்ன ஒரு விசேஷமான ஸ்லோகன் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஹோய் ஜாயங்கே, ஆகிவிடும், ஜாயங்கே போய்விடும், ஜானா ஹே நஹி ஜாயங்கே, போக வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள், போகி விடுவோம் என்று சொல்வார்கள்। ஹோய் ஜாயகா அல்பிலப்பன், ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறதே என்ன? சோம்பேறித்தனம்। ஜானாயிய தீவிர புருஷார்த்தி, செல்லவே வேண்டும் என்பது தான் தீவிர புருஷார்த்தம்। பாப் தாதா வாய்தே बहुत सुनते हैं। பாப் தாதா குழந்தைங்களுடைய உறுதிமொழியை நிறைய கேட்குறாங்களாம்। பார் பார் வாய்தே बहुत अच्छे करते हैं, அடிக்கடி நல்ல நல்ல உறுதிமொழியெல்லாம் கொடுக்குறாங்க। பச்சே வாய்தே இத்தனி अच्छी हिम्मत से करते हैं, குழந்தைங்க இந்த உறுதிமொழியை அவ்வளோ தைரியத்தோடு சொல்கிறாங்களாம்। उसमें बाप दादा को भी बच्चे दिल कुछ मिठाई खिलाते थे। அந்நேரம் பாபாவுக்கு கூட இதயத்தில் மகிழ்ச்சியாக ஸ்வீட்டு கொடுத்துட்றாங்க। பாபி கா லேத்தே, பாபா கூட சாப்பிட்டு விடுகின்றார்। லேக்கின் ஆனால் வாய்தா அர்த்தாத் உறுதிமொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷார்த் பே ஜியாதா சே ஜியாதா ஃபாய்தா, நம்மளுடைய முயற்சியில் அதிகத்தில் அதிகமான நன்மை அடைகிறது। அகர் ஃபாய்தா நை தோ வாய்தா சமர்த்தன் நெய், உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய உறுதிமை சக்திசாலியாக இல்லை। தோ வாய்தா பலே கரோ, फिर भी உறுதிமொழி கண்டிப்பாக செய்யுங்க, ஆனாலும் கூட दिल कुछ मिठाई तो खिलाते हो ना, साथ तीव्र पुरुषार्थ की लगन को अग्नि रूप में लाओ। மேலும் உங்களுடைய தீவிர புருஷார்த்தத்தில் ஈடுபாடு இருக்கு இல்லையா, அதில் அக்னி ரூபத்தை கொண்டு வாருங்கள்। ஜுவாலாமுகி பனோ, எரிமலையாக ஆகுங்கள்। समय परमान रहे हुए जो भी मन के संबंध हिसाब किताब है, நேரத்திற்கேற்ப எதெல்லாம் கணக்கு வழக்குகள் உங்கள் மனதில் சம்பந்தம் தொடர்பில் ஆகிவிட்டதோ उसको ज्वाला रूप बनकर भस्म करो, ज्वाला ரூபமாயிட்டு அதை எரித்து விடுங்கள்। लगन है, ஈடுபாடு இருக்கிறது। इसमें बाप दादा भी पास करते हैं, இந்த ஈடுபாடு இருக்கா இல்லையாங்கிறதுல பாப் தாதா உங்களை பாஸ் பண்ணிடுறார்। லேக்கின் ஆனால் அப்படி லகன்கோ அக்னி ரூப் மேல் லாவோ, அந்த ஈடுபாட்டை ஒரு அக்னியினுடைய ரூபத்தில் கொண்டு வாங்க। विश्व में एक तरफ भ्रष्टाचार अत्याचार भी अग्नि होगी। உலகத்தில் ஒரு பக்கம் भ्रष्टाचाரம் அத்தியாச்சாரம் என்பது நெருப்பாக இருக்கும்। दूसरी तरफ आप बच्चों के पावरफुल योग अर्थात இன்னொரு பக்கம் உங்களுடைய பவர்ஃபுல் யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லகன் அக்னி ஜுவாலா ரூப்மே அவசியக்க, உங்கள் ஈடுபாடு இருக்கு இல்லையா, அது அக்னினோட ரூபத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும்। ये ज्वाला रूप इस भ्रष्टाचार अत्याचार की अग्नि को समाप्त करेगा। இந்த ஜுவாலா ரூபந்தான் பிரஷ்டாச்சாரம் அத்தியாச்சாரத்தை கூட முடிவடை செய்யும்। சர்வ ஆத்மாவுக்கு சகயோக் தேगा, அதுதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கும்। आपके लगन ज्वाला रूप भी हो अर्थात पावरफुल योग हो, உங்களுடைய ஈடுபாடு ஜுவாலா ரூபமாக இருக்கணும்। அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர்ஃபுல் யோகா இருக்கணும்। तो याद की अग्नि उस अग्नि को समाप्त करेगी, நினைவு என்ற அக்னி தான் அந்த அக்னியை மூடிவிடும்। दूसरी तरह आत्मा को परमात्मा संदेश की शीतल स्वरूप की अनुभूति कराएगी। இன்னொரு பக்கம் பரமாத்மாவுடைய செய்தி மற்றும் சீத்தலமான சொரூபத்தை அனுபவம் செய்விக்கும்। எது? உங்களுடைய பவர்ஃபுல் யோகா। வேद के वैराग्य वृत्ति प्रज्वलित कराएगा। ஆக எல்லையற்ற வைராகிய விருத்தி தான் உங்களை பிரகாசிக்க செய்யும்। एक तरफ भस्म करेगी, दूसरी शीतल भी करेगी। ஒரு பக்கம் பஸ்மம் பண்ணும், இன்னொரு பக்கம் சீத்தலமாக்கும்। வேद के वैराग्य लगर फैलाएगी, எல்லையற்ற வைராகியத்தினுடைய அலைகளை பரப்பும்। बच्चे कहते हैं
குழந்தைங்க சொல்கிறாங்களா, என்ன मेरा योग तो है सिवाय बाप के और कोई नहीं, ये बहुत अच्छा है. எனக்கு யோகா இருக்க தான் செய்யுது, எங்களை பாபா தவிர வேற யார் இருக்கா? ரொம்ப நல்லது தான். பரந்து ஆனால் சமய அனுசார் அபி ஜுவாலா ரூப் பனோ, நேரத்திற்கு ஏற்ப இப்போ ஜுவாலா ரூபமாக ஆகுங்கள். जो याकामी शक्तियों का शक्ति रूप महाशक्ति रूप सर्वशस्त्रधारी दिखाया है. உங்களுடைய நினைவு சின்னங்கள்ல சக்திகளை சக்தி ரூபமாகவும் மகாசக்தி ரூபமாகவும் சர்வ சஸ்திரதாரிகளாகவும் காட்டியிருக்கின்றார்கள். அபி மகாசக்தி ரூப் பிரத்யக்ஷ கரோ. இப்போ இந்த மகாசக்தி ரூபத்தை பிரத்யக்ஷம் பண்ணுங்க. चाहे पांडव है चाहे शक्तियां हैं, सभी सागर के निकली हुई जान नदियां हो, सागर नहीं हो. நீங்கள் எல்லாமே பாண்டவர்களாக இருந்தாலும் சரி சக்திகளாக இருந்தாலும் சரி கடலிலிருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள். கடல் கிடையாது, நதிகள். ज्ञान गंगाएं हो, ज्ञान गंगेகள். तो ज्ञान गंगाएं अब आत्मा को अपने ज्ञान की शीतलता द्वारा ஞான கங்கைகள் இப்போது ஆத்மாக்களுக்கு தங்களுடைய ஞான குளிர் தன்மையின் மூலமாக பாபோக்கி ஆகுசே முக்து கரோ, பாவத்தினுடைய நெருப்பிலிருந்து முக்தி அடைய செய்யுங்கள். ஏன் வர்தமான் சமயக்கா பிராமணோக்கா காரியம். இதுதான் இப்போ நிகழ்காலத்தில் பிராமணனுடைய காரியம். சபி பச்சை பூछते हैं, எல்லா குழந்தைங்களும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இஸ் साल क्या सेवा करें, இந்த வருஷம் என்ன சேவை பண்ணணும்? तो बाप दादा पहली सेवा यही बताते हैं. बाप दादा முதல் சேவை இதை தான் கூறுகின்றார். எதை? அபி சமய அனுசார் இப்போ நேரத்திற்கு ஏற்ப சபி பக்தி வான்பிரஸ்த அவஸ்தாமே, எல்லா குழந்தைங்களும் எப்படி இருக்காங்க? वानप्रस्थ निலையில் இருக்கிறாங்க. तो वानप्रस्थी उसमें समय साधन सभी बच्चों को देकर स्वयं वानप्रस्थ होते हैं. வானப்பிரஸ்தி என்னால் என்ன அர்த்தம்? தங்களுடைய நேரம் சாதனம் எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட கொடுத்து தாங்கள் வானப்பிரஸ்தமாக இருக்கின்றார்கள். तो ஆக आप सभी भी अपने समय का खजाना, நீங்கள் எல்லாரும் கூட உங்களுடைய நேரம் என்ற பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பி கஜானா, சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய பொக்கிஷம், அபி அவரோக்கு பிரதி லகாவ், இப்போ பிறருக்காக நீங்கள் ஈடுபடுத்து. நேரம் என்ற பொக்கிஷம், சிரேஷ்டமான சங்கல்பம் என்ற பொக்கிஷம், ரெண்டையும் பிறருக்காக பயன்படுத்துங்கள். अपने प्रति समय संकल्प कम लगाओ, தனக்காக நேரத்தையோ சங்கல்பத்தையோ குறைவாக பயன்படுத்துங்கள். औरों के प्रति लगाने से स्वयं भी उस सेवा के प्रतिफल पाने के निमित्त बन जाए. பிறருக்காக நீங்க எப்ப ஈடுபடுத்துவீங்களோ அப்ப தானும் சேவையினுடைய பிரத்யட்சமான பலனை அடைவதற்காக நிமித்தமாக ஆகிவிடுவீர்கள். மன்சா சேவா, வாச்சா சேவா, और सबसे ज्यादा மனதின் சேவை, வார்த்தையின் சேவை, அதை விட எல்லாத்தை விட அதிகம் चाहे ब्राह्मण चाहे और जो भी संपर्क में आते, யாரும் உங்களுடைய தொடர்பில் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் சரி, உன்னோட குச்சனை கோய் மாஸ்டர் தாதா பன்கே தீத்தே ஜாவோ, நீங்கள் மாஸ்டர் வள்ளலாக ஆகிட்டு கொடுத்து கொண்டே செல்லுங்கள். निस्वार्थ बन खुशी दो, शांति दो, आनंद की अनुभूति करो. பிரதிபலன் எதிர்பார்க்காம சுயநலமற்று மகிழ்ச்சியை கொடுங்க, சாந்தியை கொடுங்க, ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை செய்ய வைங்க, அன்பனுடைய அனுபவத்தை செய்வீங்க. தேனா அவர் தேனா மானா சுதகி லேனா, கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும், கொடுத்தது என்றால் என்ன? அடைவதாகும். யோபி ஜிஸ் சமய ஜிஸ் ரூப் சம்பர்க் ஆய், யாரு எந்த நேரத்தில் எந்த தொடர்புல சம்பந்தத்தில் வந்தாலும் சரி, குச்சி லேக்கர் ஜாய், ஏதாவது உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு தான் செல்ல வேண்டும். மாஸ்டர் தாதா கே பாஸ் ஆக்க காலி நெய் ஜாய், நீங்கள் மாஸ்டர் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் உங்கள்கிட்டேருந்து அவங்க வெறுமனே செல்லக்கூடாது. ஜெய்சே பிரம்மா பாப்க்கு தேக்கா, எப்படி நீங்கள் பிரம்மாவை பார்த்தீங்க இல்லையா? चलते फिरते भी अगर कोई भी बच्चा सामने आया तो कुछ न कुछ अनुभूति के बिना खाली नहीं जाता. அவங்க போகும்போது வரும்போது கூட ஏதாவது ஒரு குழந்தை முன்னாடி வந்துட்டாலும் கூட ஏதாவது ஒரு அனுபவத்தை விட அவங்க வெறுமனே போனது இல்லை. ஏ செக் கரோ, இதை இப்போ நீங்கள் சோதனை பண்ணுங்க. ஜோபி ஆயா மிலா குச்சி தியா யா காலியா, யாரு வந்தாலும் சரி சந்தித்தாலும் சரி ஏதாவது கொடுத்தீங்களா இல்லை வெறுமனே போனாங்களா?
खजाने से तो भरपूर होते हैं और देने के बिना रह नहीं सकते. யாரு பொக்கிஷங்கள்ல நிறைஞ்சிருப்பாங்களோ அவங்களால கொடுக்காம இருக்கவே முடியாது. அக்குட்டி அக்கண்ட தாத்தா பனோ, எல்லையற்ற அளவு கொடுக்கக்கூடிய வள்ளல்களாக ஆகுங்கள். கோய் மாங்கே நீ, உங்ககிட்ட யாரும் இறைஞ்சி கேட்கக்கூடாது. தாதா கவே நீ தக்தக்கே மாங்கதோ. வள்ளல் என்றாலே அவங்க என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அக்குட்டு மகாதானி மகாதாதா சுவனி தீத்த, யார் எல்லையற்ற மகாதானிகளாக மகாதாத்தாக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தானாகவே கொடுக்கின்றார்கள். तो पहली सेवा इस वर्ष महान दाता की करो. ஆக முதல் சேவை இந்த வருஷம் என்ன பண்ணணும்? மகான் தாத்தாவாக ஆகுங்கள். आप दाता द्वारा मिला हुआ देते हो. நீங்க கூட கொடுக்கறத எதை கொடுக்குறீங்க? பாபாட்டேந்து எதை பெற்றீர்களோ அதை தான் கொடுக்கின்றீர்கள். பிராமன் कोई भिखारी नहीं है लेकिन சகயோகி. பிராமணர்கள் ஒரு பொழுதும் பிச்சைக்காரர்கள் கிடையாது, ஒரு சகயோகிகள். तो आपस में ब्राह्मणों को एक दो में दान नहीं देना. நீங்கள் உங்களுக்குள்ள பிராமணருக்குள்ள ஒரு பொழுதும் தானம் கொடுக்காதீர்கள். சகயோக தேனா, சகயோகம் கொடுக்க வேண்டிய पहला नंबर सेवा. இதான் நம்பர் 1 सेवा. और साथ साथ बाप दादा ने विदेश के बच्चों की खुशखबरी सुनी. உடைய बाप दादा डबल फानस குழந்தைகளுடைய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்டாங்க. बाप दादा ने देखा, बाप दादा பார்த்தாங்க என்ன, इस सृष्टि के आवाज फैलाने के निमित्त ने माइक नाम दिया है. ஆக இந்த உலகத்தில் பாபாவுடைய செய்தியை பரப்புறதுக்கு நிமித்தமாக மைக்குங்கிற பேரை பாபா கொடுத்துருக்காரு. யாருக்கு? டபுள் ஃபாரினர்ஸுக்கு. ஆப்பஸ் மிஸ் கார்ஸ்கோ கியா है. நீங்கள் உங்களுக்குள்ள இந்த காரியத்தை செஞ்சீங்க. ஜப் பிளான் பண்ண तो ப்ராக்டிக்கல் होना ही है. எப்போ நீங்கள் பிளான் பண்ணிடுறீங்களோ அது கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ஆகியே தீரும். लेकिन ஆனால் भारत में भी जो 13 जोन है, हर एक जोन से कम एक ऐसा विशेष निमित्त सेवादारी बने. பாரத்தில் 13 ஜோன் இருக்காங்க. ஒவ்வொரு ஜோன்லையும் குறைந்தது ஒரு விசேஷமான நிமித்த சேவாதாரி ஆக வேண்டும். கிஸ்கோ மைக் கஹோ யா குச் भी कहो, அவங்கள மைக்குன்னு சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி, ஆவாஸ் ஃபைனல் कोई நிமித்த बनाओ. இந்த செய்தியை பரப்பக்கூடியதுக்கு நிமித்தமாக ஆக்குங்கள். ஏ பாப் தாதா ने कम से कम कहा है. இதை கூட பாப் தாதா குறைந்ததும் குறைந்தது என்று கூறினார். लेकिन अगर बड़े से बड़े देश है तो निमित्त बनने वाले तो सिर्फ जोन वाले नहीं, लेकिन बड़े देशों से भी ऐसे तैयार कर प्रोग्राम बनाओ. பெரிய பெரிய தேசம் அப்படின்னா அவங்க கூட என்ன பண்ணுங்க, அந்த பெரிய தேசத்துலேருந்து तैयार பண்ண प्रोग्राम அதுக்காக பண்ணுங்க. बाप दादा ने विदेश के बच्चों को दिल ही दिल मुबारक दी. बाप दादा डबल फानस குழந்தைகளுக்கு இதயத்தில் வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். अब मुख से भी दे रहे हैं. இப்போ வாய் மூலமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். ப்ராக்டிकल में लाने का प्लान पहले बाप दादा को सामने लाया. ஏன்னா ப்ராக்டிக்கலாக கொண்டு வரக்கூடிய பிளானை बाप दादा को मुன்னாடி கொண்டு வந்தாங்க. जैसे बाप दादा जानते हैं भारत में और ही सहज है. बाप दादा को தெரியுமா பாரத்தில் இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். लेकिन ஆனால் अभी कुछ क्वालिटी की सेवा कर सके समय लाओ. குவாலிட்டியினுடைய சேவை பண்ணி அவங்கள அருகாமையில் கொண்டு வாங்க. बहुत सहयोगी है, நிறைய சகயோகி இருக்காங்க. लेकिन संगठन में उनको और समीप लाओ. அவங்கள ஒரு குழுவாக இன்னும் கொஞ்சம் அருகாமையில் கொண்டு வாங்க. साथ साथ ब्राह्मण आत्मा में और भी समीप लाने के लिए, மேலும் பிராமண ஆத்மாக்கள் இன்னும் அருகாமையில் கொண்டு வராக்க हर एक तरफ और मधुमेह में चारों ओर ज्वाला स्वरूप की वायुमंडल बनाने की. அதனால மதுபன்லையும் சரி நாலா பக்கங்கள்லையும் ஜுவாலா ஸ்வரூபமாக்குவதற்காக வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்காக சாहे जिसकी भट्टी कहते हो करो. எதை நீங்கள் பட்டின்னு சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க. चाहे आपस में संगठन में रूहान करके ज्वाला स्वरूप का अनुभव कराओ. உங்களுக்குள்ள ஒரு குழு பண்ணிட்டு உரையாடலை பண்ணிட்டு ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை செய்யுங்க. அவர் ஆகே படா முன்னேற்றி செல்லுங்கள். जब इस सेवा में लग जाएंगे, எப்போ இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்களோ छोटी छोटी बातें है ना, சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா, जिसमें समय लगता है, அதில் நேரம் வேஸ்ட் ஆகுது, मेहनत लगती है, உழைப்பு வேஸ்ட் ஆகுது, दिल जिकत बनते हो, மனம் விட்டு போகின்றீர்கள். वह सब ऐसे लगेगा ज्वालामुखी हाईएस्ट स्टेज और उसके आगे समय देना, मेहनत करना एक गुड़िया की खेल अनुभव होगा.
நீங்கள் எப்போ ஜுவாலாமுக்கி ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருப்பீங்களோ அப்போ இதுக்கான நேரத்தை கொடுக்கறது, உழைக்கிறது அதெல்லாம் எப்படி தெரியுமா? பொம்மை விளையாட்டு மாதிரி அனுபவமாகுமா. स्वयं ही सहजी सेफ हो जाएंगे, நீங்களே சேஃபாக ஆகிவிடுவீர்கள். பாப் தாதா ने कहा ना, बाप दादा சொல்லியிருக்கார் இல்லையா? என்ன सबसे ज़्यादा बाप दादा को रहम तो पड़ता है. எல்லாத்தை விட எப்போ குழந்தைங்க மேலே ரொம்ப கருணை வருகிறது தெரியுமா? जब देखते हैं, எப்போ பார்க்குறாங்களோ மாஸ்டர் सर्वशक्तिवान बच्चे, குழந்தைங்களா மாஸ்டர் सर्वशक्तिवान और छोटी बच्चे के लिए मेहनत करते हैं, சின்ன சின்ன விஷயங்களுக்காக உழைக்கின்றார்கள். मोहब्बत ज्वालामुखी रूप की कम है तब मेहनत लगती है. அன்பு என்பது ஜுவாலாமுக்கி ரூபத்தில் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால தான் உழைப்பு உங்களுக்கு அனுபவம் ஆகின்றது. तो ஆக அவை மேனத் சே முக்து பனும். இப்போ உழைப்பிலிருந்து முக்தி அடையுங்கள். அல்பேலே நீ பண்ண, அதுக்காக சோம்பேறியாக ஆகிவிடக்கூடாது. லேக்கின் ஆனால் மேனஸே முக்தோனா, உழைப்பிலிருந்து முக்தி அடைய வேண்டும். ஐசனே சோச்சனா மேனத்தோ கர்ணீனி, அதுக்காக அப்படி யோசிக்காதீங்க உழைக்கவே கூடாது என்று. ஆராம்சே சோஜா, ரொம்ப ஆறாமல் தூங்கிடலான்ட்டு. லேக்கின் ஆனால் मोहब्बत से मेहनत कदम करो, அன்பினால உங்களுடைய உழைப்பை முடிவடைய செய்யுங்கள். அல்பெலப்பன்சே நீ, சோம்பேறித்தனத்தினால இல்லை. சம்ஜா, புரிகிறதா? क्या करना है, என்ன செய்ய வேண்டும் என்று. अभी बाप दादा को आना तो है ही, बाप दादा को இப்போ வரதான் வேணும். पूछते हैं आगे क्या होगा, கேட்குறாங்க முன்னாடி என்ன ஆகும். बाप दादा आएंगे या नहीं आएंगे, बाप दादा வருவாரா வரமாட்டாரா. बाप दादा न तो करते नहीं है, हाँ जी करते. बाप दादा ஒரு பொழுதும் நோ சொல்கிறதே இல்லை, எஸ் எஸ் தான் சொல்கிறாரு. बच्चे कहते हैं हजूर, बाप कहते हैं जी हाजिर. குழந்தைங்க சொல்கிறாங்க ஹசூர்னு, பாபா என்ன சொல்கிறார்? ஜி ஹாஜிர்னு சொல்கிறாரு. तो समझा क्या करना है, புரிகிறதா? என்ன செய்ய வேண்டும், क्या नहीं करना है, என்ன செய்யக்கூடாது அதுவும் தெரியும் அல்லவா. मेहनत मोहब्बत से कट करो, உழைப்பை உங்களோட அன்பினால் கட் பண்ணுங்க. அவை மேனத்து வருஷ மனாவ், இப்போ உழைப்பினுடைய ஆண்டை முடிவடைய செய்யுங்கள். मोहब्बत से आलसी, அது அன்புனால சோம்பேறித்தனத்தினால இல்லை. ये पक्का याद रखना, आलस्य नहीं. இதில் ரொம்ப நினைவு வையுங்க, சோம்பேறித்தனமோ அல்லது அலட்சியமோ இருக்கவே கூடாது. ठीक है, सब संकल्प पूरे वे, நல்லது. சரியா? உங்களுடைய எல்லா சங்கல்பமும் நிறைவேறியதா? कोई रह गया, ஏதாவது விடுபட்டு விட்டதா? जनक से पूछते हैं कुछ रहा, दादी जानकी से बाबा கேட்குறா, ஏதாவது விடுபட்டு விட்டதா? दादी तो मुस्कुरा रही है, दादी சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். खेल पूरा हो गया, விளையாட்டு முடிந்து விட்டதா? या ऑपरेशन भी क्या है, பாபா பாருங்க எப்படி சொல்கிறான்னு. இந்த ஆப்ரேஷன் கூட என்ன, கேல் மே கேல், விளையாட்டில் ஒரு விளையாட்டு. கேல் அச்சா ரஹானா, விளையாட்டு ரொம்ப நன்றாக இருந்தது அல்லவா. இது தாதியை கேட்குறார் அவருடைய ஆப்ரேஷனில். सेकंड में बिंदी स्वरूपन मन बुद्धि को एकाग्र करने का अभ्यास बार बार करो. ஒரு வினாடியில் புள்ளி ஆயிட்டு மனம் மற்றும் புத்தியை கான்சென்ட்ரேட் செய்வதற்கான பயிற்சியை அடிக்கடி செய்யுங்கள். ஸ்டாப் கஹா और सेकंड में व्यर्थ देह बांध से मन बुद्धि एकाग्र हो जाए. ஸ்டாப் அப்படின்னு சொன்னீங்கனாலே ஒரு வினாடியில் வேஸ்டான தேக பானம் மற்றும் மனம் புத்தியானது ஒருமுகப்பட்டு விட வேண்டும். ஐசி கண்ட்ரோலிங் பவர் சார் இதுமே யூஸ் கற்க देखो, அப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் பவரை ஃபுல் டே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ऐसे नहीं ஆர்டர் करो कंट्रोल और 2 मिनट के बाद कंट्रोल हो, அப்படி இருக்கக்கூடாது. ஆர்டர் பண்ணிங்க கண்ட்ரோல்னு, ஆனால் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. इसलिए बीच में कंट्रोलिंग पावर को यूज़ करके देखो. அதனால் இடையிடையே இந்த கண்ட்ரோலிங் பவரை யூஸ் பண்ணி பாருங்கள். सेकंड में होता है, मिनट में होता है, ज़्यादा मिनट में होता है. இதை சோதனை பண்ணி பாருங்கள். ஒரு வினாடியில் ஆகுதா, நிமிடங்கள் ஆகுதா, நிறையா நிமிடங்கள் எடுத்துக்கிறதா? ये सब चेक करते जाओ.
இவைகளை சோதனை பண்ணிக்கிட்டே போங்க. अभी अभी को 3 मास का चार्ट पक्का करना. இந்த 3 மாதத்திற்கான சார்ட்டை பக்கா பண்ண வேண்டும். सर्टिफिकेट लेना है, सर्टिफिकेट अड़े வேண்டும். पहले स्वयं को सर्टिफिकेट देना, फिर बाप दादा देंगे. முதல்ல உங்களுக்கு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கணும், அதுக்கப்புறம் பாப் தாதா கொடுப்பார். अच्छा நல்லது. चारों ओर के परमात्मा पालना के अधिकारी आत्माओं को, நாலா பக்கங்களிலும் உள்ள பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரிகளான ஆத்மாக்களுக்கு, பரமாத்மா படாய்க்கு அதிகாரி சிரேஷ்ட ஆத்மாவுக்கும், பரமாத்மாவுடைய படிப்பின் அதிகாரிகளான சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, பரமாத்மா பிராப்தியோं से संपन्न ஆத்மாவுக்கும், பரமாத்மாவுடைய பிராப்திகள்ல சம்பன்னமான ஆத்மாக்களுக்கு, சதா பிந்திக்கு வித்தி से தீவிர புருஷார்த்தி ஆத்மாவுக்கும், எப்பொழுதுமே புள்ளியினுடைய விதியின் மூலமாக தீவிர புருஷார்த்திகளாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா மெஹனஸே முக்த रहने वाले, எப்பொழுதும் உழைப்பிலிருந்து முக்தி அடைந்து இருக்கக்கூடிய முஹப்பத் மே சமாயே हुए बच्चों को, அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஜுவாலா ஸ்வரூப் விசேஷ ஆத்மாவுக்கோ, ஜுவாலா ஸ்வரூபமான விசேஷமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நீ பாபா வரதானம் கொடுக்குறாங்க. शुद्ध और समर्थ संकल्पों की शक्ति से व्यर्थ वाइब्रेशन को समाप्त करने वाले सच्चे सेवादारी भव. உண்மையான சேவாதாரி என்றால் யாரு? வேஸ்டினுடைய வைப்ரேஷனை முடிவடைய செய்பவர்கள். வேஸ்டினுடைய வைப்ரேஷனை முடிவடைய செய்ய வேண்டும் என்றால் சுத்தம் மற்றும் சக்திசாலியான சங்கல்ப சக்தியின் மூலமாக. ஆக இன்னைக்கு வரதானம், தூய மற்றும் சக்திசாலியான சங்கல்பத்தின் சக்தியின் மூலமாக வீணான வைப்ரேஷனை முடிவடைய செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. कहा जाता संकल्प ही सृष्टि बना देता है. சொல்லப்படுகின்றது சங்கல்பந்தான் சிருஷ்டியை உருவாக்குகின்றது. जब कमजोर संकल्प करते हो, எப்போ நீங்கள் பலகீனமான வீணான சங்கல்பம் செய்கிறீங்களோ, व्यर्थ वायुमंडल की सृष्टि बन जाती है. வீணான வாயுமண்டலத்தினுடைய உலகமாகி விடுகிறது. சச்சி சேவாதாரி வஹ, உண்மையான சேவாதாரி என்றால் யார்? अपने शुद्ध संकल्प द्वारा தனது சுத்தமான சக்திசாலி சங்கல்பங்கள் மூலமாக புராணே வைப்ரேஷன் को भी समाप्त कर दे, பழைய வைப்ரேஷனை கூட முடிவடை செய்து விடுவார்கள். जैसे साइंस वाले शस्त्र को खत्म कर देते. எப்படி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஒரு சாதனம் மூலமாக, ஒரு சஸ்திரம் மூலமாக இன்னொரு சஸ்திரத்தை அழித்து விடுகின்றார்கள். एक विमान से दूसरे विमान को गिरा देते. ஒரு விமானத்தின் மூலமாக இன்னொரு விமானத்தை கீழே விழ வச்சிடுறாங்க. ஐசே அதே மாதிரி ஆப்கே சுத்த சமர்த் சங்கல்ப் கா வைப்ரேஷன், உங்களுடைய சுத்தமான சக்திசாலியான சங்கல்பத்தினுடைய வைப்ரேஷன் व्यर्थ வைப்ரேஷன் கோ சமாப்த கர்தி, வீணான வைப்ரேஷனை முடிவடைய செய்துவிட வேண்டும். ஐசி சேவா கரோ, இப்போ இந்த மாதிரி சேவையை செய்யுங்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. விக்ன ரூபி சோனேக்கு மஹீன் தாகோசே முக்து பனோ, தடைகள் என்ற தங்கத்திலான சூட்சமமான கயிறுகளிலிருந்து முக்தி அடையுங்கள். முக்தி வருஷ மனாவோ, முக்தி ஆண்டை கொண்டாடுங்கள். सूचना இன்னைக்கு செய்தி. ஆதி மாஸ் கா தீசரா ரவிவார் अंतर्राष्ट्रीय योग दिवस है. இன்று மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை इंटरनेशनल योगा डे. सभी ब्राह्मण वत्स संगठित रूप से, அனைத்து பிராமண குழந்தைகளும் குழுவாக साय 6:30 से 7:30 बजे तक विशेष अपने पूज्य स्वरूप की स्थिति हो. மாலை 6:30 7:30 மணி வரை விசேஷமாக தனது பூஜ்ய சொரூபத்தின் நிலையில் இருந்து சுயன்கோ இஷ்ட தேவ் இஷ்ட தேவி சமய, தன்னைத்தான் இஷ்ட தேவ் அல்லது இஷ்ட தேவியாக புரிந்து अपने भक्तों के मनोकामनाएं पूर्ण करे, தனது பக்தர்களுடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்யுங்கள். नजर से निहाल करने की,
பார்வைகள் மூலமா விடுவிக்கின்ற தர்ஷனீய மூரர் காட்சி மூர்த்தியாக ஆகி சர்வகோ தர்ஷன் கராத்தேவி அனைவருக்கும் காட்சிகளை கொடுத்து பிரசன்ன கர்ணைக்கு சேவா கரோ அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற சேவையை செய்யுங்கள். நல்லது. இன்னைக்கு அபேக்த பாப்தாதா தீவிர புருஷார்த்தத்தினுடைய ஈடுபாட்டை ஜுவாலா சொரூபமாக ஆக்கி எல்லையற்ற வைராக்கியத்தினுடைய அலைகளை பரப்புமாறு கூறினார். நல்லது. ஓம் சாந்தி. மகிழ்ச்சி மற்றும் நேர்மையோடு பணம் சம்பாதித்தால் அந்த பணம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வரும். Earn money with happiness and honesty, and the money will bring happiness and peace.